கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 10:4 நாம் பார்க்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. இந்த இடத்துல முதல் ஒரு சகோதரியை நாம் பார்ப்போம். அவளுக்கு பெயர் யாக்கேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யாக்கேல் ஒரு சத்துருவை வீழ்த்துவதற்காக அவள் பயன்படுத்தின ஒரு போராயுதம் என்ன தெரியுமா? ஒரு ஆணி. வாசிப்போம் நியாயாதிபதிகள் 4:21. பின்பு எபோரின் மனைவியாகிய யாக்கேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைத்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் ஒரு ஆணி. கூடாரத்திலே இருக்கிற ஒரு ஆணி, வீட்டுக்குள் இருக்கிற ஒரு சாதாரண ஆணியைத்தான் அவள் பயன்படுத்தினாள். கையிலே ஒரு சுத்தி எடுத்தாள், அந்த ஆணியை நெற்றியிலே அடித்தாள். கர்த்தர் அது உருவ அவனுக்குள் கடந்து போனது. ஆயாசமாய் படுத்திருந்த அவன் செத்து போனான் என்று வாசிக்கிறோம். யார் செத்து போனது? செசேரா இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த ஒரு ராஜா. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் மிகவும் கொடுமையாக ஒடுக்கினான். அப்பொழுது பாராக்கு ராஜா அவனுக்கு இந்த சிசேரா பாராக்குக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறான். அவனுக்கு நிறைய ஆயுதம், 900 ரதங்களுக்கு மேலே குதிரை வீரர்களும் படை வீரர்களும் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது இந்த பாராக் ராஜா தீர்க்கதரிசியாகிய தெபோராளை அழைத்து இந்த யுத்தத்திற்கு நாம் போகலாமா என்று சொல்லி விசாரிக்கிறதை நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை சூரில் ஆளுகிற யாபேன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவருடைய சேனாதிபதிக்கு செசேரா என்று பெயர். அவன் புறச்சாதியுடைய பட்டணமாகிய ஆரோசத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 ரதங்கள், இரும்பு ரதங்கள் இருந்தன. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி பேரிச்சம் செடியின் கீழ் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தாள். அவளிடத்திலே இந்த பாராக் ராஜா கடந்து வந்து தீர்க்க தரிசனம் கேட்கிறார்கள். அந்த சிசேரா நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார். அவன் ஒரு பெரிய பலவான், அவனுக்கு 900 ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது என்று சொல்லும்போது அவள் ஆவியிலே நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார்? சிசேரா உன்னை மேற்கொள்வதில்லை, தேசத்தை கர்த்தர் உன் கரத்திலே கொடுப்பார் என்று சொல்லி நீ யுத்தத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது பாராக்குக்கும் நிறைய ரதங்கள் இருந்தாலும் கூட பாராக் தெபோராளை பார்த்து சொல்கிறார், இந்த யுத்தத்திற்கு நீ வராவிட்டால் நான் யுத்த களத்திற்கு போக மாட்டேன். அவர் யாரையும் கூப்பிடவில்லை, ஒரு ஸ்திரீயை தான் கூப்பிட்டார். இன்றைக்கு ஸ்திரீகள் தான் பலவான்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்க வீட்டில இருந்தே நீங்க நல்லா ஜெபிக்கும் போது சத்துருடைய வல்லமை உன் குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற அந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சும்மா தூங்கி கொண்டிருக்கிறதற்கு அல்ல, நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட சத்ரு உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அலக்கழித்தாலும் அந்த செசேராவின் ஆவிகளை முறியடிக்கக்கூடிய விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிறார். அந்த பாரா எந்த ரத வீரர்களையோ இராணுவர்களையோ அழைக்கவில்லை, தெபோராளை அழைக்கிறார். ஏதோ ஆவிக்குரிய தாயாயிருக்கிறத தெபோராளை பார்த்து நீ என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி அவள் சொல்கிறாள், நான் வரேன், ஆனால் யுத்தத்தின் மேன்மை என் மூலமாய் அல்ல, இன்னொரு ஸ்திரீயிடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அவள் யாக்கேலை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஸ்திரீகளுக்குள் கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளை. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்கின் கிண்ணையிலே வெண்ணெய் கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால்
ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளின் சுத்தியும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவி கடாவி அவன் தலை உடைத்து போட்டாள். அவன் காலருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவன் காலருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடங்கி கிடந்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கேலை யாருமே யுத்தத்திற்கு கூப்பிடவில்லை. ஆனால் சிசேரா தன் உயிர் தப்புவதற்காக அந்த யாக்கேலுடைய கூடாரத்தின் வழியாய் ஓடும்போது அவள் வெளியே வந்து நிறுத்துறாள். அப்பொழுது அவன் தாகத்தினால் தவித்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான் என்று கேட்கும்போது அவள் உள்ளே அழைத்து கடந்து போய் நல்ல பாலை கொடுத்து கிண்ணத்திலே வெண்ணெயை கொடுத்து சமக்காலத்தினால் அவளை மூடி படுக்க வைத்து பின்பு தன் கூடாரத்தில் இருக்கிற ஒரு ஆணியை எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தொழிலாளிகள் சுத்தி எடுத்து அவன் நெற்றியில ஒரே ஒரு குத்தாய் குத்தி அவன் அந்த ஆணி உடுருவி கடந்து போன போது அவன் எங்கே மடங்கி கிடந்தானோ அங்கேயே மடங்கி செத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, சிசேரா அவனை ஒரு யாக்கேல் ஒரு கூடார ஆணியை சுத்தினாலும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை மட்டங்கடித்து கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பாராக்குக்கு பெற்றுக் கொடுத்தால் அதற்கு பின்பு இஸ்ரவேலிலே 40 வருஷம் சமாதானம் காணப்பட்டது. இன்றைக்கு அந்த சகோதரி பயன்படுத்தின ஒரு ஆயுதம் ஆணி, ஒரு சுத்தி. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டில் சுத்தியும் எடுக்க சொல்ல, ஆணி எடுத்து யார் மண்டையாவது அடிச்சிடுங்கன்னு சொல்லலை. நமக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், தேவனுடைய வசனம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற சிசேராக்களை முறியடித்து உங்கள் குடும்பத்தில் ஒரு மாபெரும் விடுதலை பெற்று ஸ்திரீகளுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்கள் குடும்பத்தில் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. எந்த சத்ருவை பார்த்து பயப்படாதபடி அவள் எவ்வளவு தைரியமாய், அவளை யாரும் அடைக்கவில்லை, தைரியமாய் அவள் அந்த செயலை செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உன் வீட்டுக்கு விரோதமாய் ஒடுக்கப்பட்டு சத்துருடைய போராட்டத்தினால் தவித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற போராயுதங்கள், இந்த ஆணி, தேவனுடைய நாமத்தை எடுத்து நீ பயன்படுத்தும் போது கர்த்தர் உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவதை உன் கண்கள் காணும். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், அதிலே நீதிமான் சுகமாய் வாசம் பண்ணும்படி கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் சுகமாய் சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தது போல் உன் கரத்திலும் அந்த வாழ்க்கையை கர்த்தர் அர்ப்பணிக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கேல் ஆண்டவரே, தன் கூடாரத்திலே ஆண்டவரே அந்த இருந்த ஆணியை கொண்டு சிசேரா தன் வீட்டின் வழியாய் வரும்போது அந்த தேசத்துக்கு விரோதியாயிருந்த அவனை, அந்த சேனாதிபதியை ஆண்டவரே தண்ணீர் கேட்டபோது பால் கொடுத்து கிண்ணத்திலே வெண்ணெயை கொண்டு வந்து வைத்து ஒரு ஆணி எடுத்து தொழிலாளி சுத்தியினால் அவளுடைய நெற்றியிலே உருவ குத்தி மடங்கி போகும்படி செய்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சிசேராவின் ஆவிகள் ஆண்டவரை ஒடுக்குகிற ஆவிகள் எங்களை ஆண்டவரை தழைக்க விடாதபடிக்கு ராஜா ஆண்டவரை எங்களை முறியடிக்கிற ஆவிகளை ஆண்டவரை உம்முடைய நாமத்தை கொண்டு அந்த அதிகாரத்தை கொண்டு நாங்கள் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு ஜெயம் எடுக்க அவர்கள் எடுத்த ஒரு ஆயுதத்தை போல் நாங்களும் இந்த எங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.